ஜேபி பௌத்தம் வாழ்க. புத்தரின் தம்மபதத்தின் கவிதை வடிவம் கவிஞர் யாழன் ஆதி அவர்களின் ஆக்கம். இதனுடைய 4வது 5வது கவிதை இன்று வாசிக்கின்றேன். அவர் என்னை ஏமாற்றினார், அவர் என்னை துன்புறுத்தினார், அவர் என்னை தோற்கடித்தார், அவர் என்னை கொள்ளையிட்டார். இந்த நினைவுகள் பகைமை பைகள், தொலைந்து விடட்டுமே அவை. இது 4வது. 5வது, வெறுப்பை வெறுப்பால் துறக்கும் வழி இல்லை இவ்வுலகில், துடைக்கலாம் வெறுப்பை அன்பெனும் தமத்தால். இப்பொழுது முதல் பிரிவுக்கு வருகின்றோம். அவர் என்னை ஏமாத்தினாங்க, துன்புறுத்தினாங்க, கொள்ளையிட்டாங்க, தோற்கடிச்சாங்க. ஐயோ, வேதனையா இருக்கே. வேதனைகளை நாம் கடன் வாங்கி, இந்த சினிமாலெல்லாம் ஹீரோக்கிட்ட போய் அடி வாங்கி விடுவாங்க இந்த வில்லனுக டூப்புகள்லாம், பாவம். அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அவர் அப்படின்ற அந்த அந்த வார்த்தை வந்து என்ன எதை குறிக்குதுன்னா, அது நம்ம உள்ள நம்மளுடைய மனதிற்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுமையை குறிக்குது. ஐயோ, எனக்கு இப்படி தலை வந்துருச்சு, தலைவலிக்குது, ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இந்த கடவுள் இவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்குறாங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் யாருக்குமே எதுவுமே செய்யலையே. அதை விட இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஊசி போடுறாரு, அந்த ஊசி போடுறப்போ வலிக்கும். இங்கே வந்து ஐயோ எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த ஊசி அப்படின்னு அந்த ஊசியை சொல்லி எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இப்படி சொல்லி சொல்லி சிலாகித்து தன்னுடைய சுய கழிவிறக்கத்தை உற்பத்தி செய்து அதன் மூலமாக திருப்தி அடையக்கூடிய ஒரு பரிதாபமான ஒரு மனோபாவம் தான் இந்த புலம்பல்கள். இதில் வந்து அவர் அறிவுரையோ விமர்சிக்கவோ செய்யலை. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வலி என்பது அது ஒரு ஒரு சின்ன சுமை தான். அதாவது நினைவுகள் தான் அந்த வலியை தரும் நினைவுகள் இருக்கு இல்லையா, அது வந்து பகைமை பைகள், வெறும் ஒரு பை போன்றது. நினைவுகளை பகைமை பைகளாக உருவகப்படுத்துறாங்க. இதுல ஒரு பையை வந்து என்ன செய்வோம், தூக்கலாம், வேணாம் என்னால் முடியலன்னா இறக்கி கூட வைக்கலாம். அந்த சுமை வந்து கட்டாயம் கிடையாது. அதை இறக்கி வைத்துக் கொள்ள முடியும், பகிர முடியும், அல்லது தூக்கி எறிய முடியும், அதை கடந்து விட முடியும், அதை வென்றுவிட முடியும். அப்படிப்பட்ட அந்த அந்த சோகம் தரக்கூடிய நினைவுகளை எதுக்கு நீ சுமந்துகிட்டு இருக்க, தொலைந்து விடட்டுமே அவை. போனா போய்தான் போகட்டுமே. ஆமா, அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவ்வளோ பெரியது, ஆனால் எப்படி அவங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைத்து கொள்வதால் எந்த பயனும் கிடையாது. அதற்கு நியாயமாக அறத்தின் வடிவில் அறிவியல் பூர்வமாக தீர்வை கண்டுபிடிப்பது தான் சரியா இருக்கும். அதையே நினைச்சு 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 நம்மளையே நம்ம துன்புறுத்தி கொள்வது மிகவும் முட்டாள்தனமான தேவையில்லாத செயல் அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கிட்டது. அதாவது இது வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இதில் ஒரு இதனுடைய கருப்பொருள் வந்து அந்த கவிதையினுடைய கருப்பொருள் நினைவுகள், இதனுடைய உருவகம் வந்து பகைமை பைகள். இதனுடைய இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, தலைவிதி கோட்பாடு, அது விதி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்குல்ல, அது உண்மை கிடையாது. நீ முயற்சி செய்தால் எதையும் வெல்லலாம், நீ தான் உனக்கு வழி. புத்தர் சொன்னிருக்க மாதிரி நம்ம தான் நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். அந்த தீர்வை நம்ம தேவையில்லாமல் இந்த ஆப்போசித்த குரங்கு மாதிரி, அல்லது ஒரு பருத்தி பையை சுமக்கிறதுக்கு தண்ணியில் முக்கி எடுத்துகிட்டு போனால் அது எவ்வளோ பன்மடங்கு சுமையாக மாறுமோ, அது மாதிரி நம்ம தேவையில்லாததையோ இல்லை தவறாகவோ ஒரு வலியை பெருக்கி கொள்ளக்கூடாது. அது நம்மளையே நம்ம வந்து காயப்படுத்திக்கிறதுக்கு சமம். நினைவுகள் வந்து எப்படி வெறுப்பாக மாறுது அப்படின்றதையும், வலி என்பது வந்து நிரந்தரம் கிடையாது, அது விடுவிக்கக்கூடியது அப்படின்ற, அதாவது இயக்கம் மாற்றம் என்ற விதியை தவிர அனைத்தும் மாறக்கூடியது என்ற அந்த இயங்கியல் கோட்பாடு இருக்கு இல்லையா, அந்த அறிவியல் கோட்பாடு இருக்கு இல்லையா, அதை சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் அரசியல் நெறி கோட்பாடாகவும், இன்னொரு விஷயம், வலி என்பது புனிதமானதெல்லாம் கிடையாது. எதுவுமே இந்த உலகத்தில் புனிதம் கிடையாது. புனிதம் என்ற கற்பிதங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறியணும். ஆக வலி என்பது புனிதம் கிடையாது.
அது வந்து விடுவிக்கக்கூடியது, அது மாற்றத்திற்கு உட்படக்கூடியது என்பதையும் இந்த முதல் பகுதி சொல்வதாக நான் புரிந்து கொள்கின்றேன். அது மாதிரி அடுத்து, வெறுப்பை வெறுப்பால் துறக்கும் வழி இல்லை இவ்வுலகில், துடைக்கலாம் வெறுப்பை அன்பெனும் தம்மத்தால். வெறுப்புக்கு வெறுப்பு மருந்து இல்லை, இது போன பகுதியிலே சொல்லியாச்சு. இவ்வுலகில் அப்படின்றது வந்து இட் சீம்ஸ் டு பி ஏதோ வந்து ஒரு ஆன்மீக வார்த்தை மாதிரி தோன்றினாலும் அது அல்ல விஷயம். ஏதோ இவ்வுலகம் அப்படின்னா அப்போ இன்னொரு உலகம் இருக்கு அப்படின்னு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து ஒரு மூடத்தனமாக கொடுப்பாங்க. நம்மெல்லாம் வந்து நம்மளுடைய குழந்தைகளை அறிவியல் பூர்வமாக வளர்க்கறதே கிடையாது, சூப்பர்ஸ்டிஷியஸாகவே வளர்க்குறோம். அதுக்கு பேர் தன்னடக்கம், என்ன சொல்றது, பண்பாடு, கலாச்சாரம், இப்படி என்னென்னமோ பேரை வச்சுட்டு அவங்களுக்கு அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை கொடுப்பது கிடையாது. இந்த உலகம் மறு உலகம் அப்படின்ற சிந்தனை, கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்போதான் வந்து அப்படின்னு சொல்வதன் மூலமாக அப்போதான் அந்த குழந்தை வந்து தப்பு செய்யாதுன்னு, எந்த கடவுள் சக்தியும் வந்து நம்மளை கட்டுப்படுத்துது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ஒரு வகை கற்பிதம், மூடத்தனம். இவ்வுலகில் அப்படின்ற சொல் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வந்து உளவியல் மற்றும் ஒரு சமூக விதியை குறிப்பதாக அறிகின்றேன். ஏன்னா இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, பழி வாங்குதல் என்பது தீர்வு கிடையாது, இவ்வளோதான் இவருங்க சொல்கிறது, ரைட்டுங்களா? அதை எதனால அதை துடை தெரிய முடியும் அப்படின்னா, அன்பு எனும் தம்மத்தால். எவ்வளோ அழகு! அன்பு எனும் தம்மம். அன்புக்கு எவ்வளவோ வரையறைகள் கொடுத்துருக்காங்க, ஆனால் தம்மம் அப்படின்னு சொல்கிறாரு. அன்பு அப்படின்ற தர்மம், அன்பெனும் தம்மத்தால். இங்கே அன்புன்றது என்ன, உணர்ச்சியா? இல்லை, அது தம்மம். அது ஒரு சமர்ப்பணமோ மன்னிப்போ மறதியோ அப்படிலாம் கிடையாது. அது என்னன்னா ஒழுக்கம், மனக்கட்டுப்பாடு, சுய விடுதலை, இது சார்ந்த ஒரு விஷயமாக அந்த அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. இது எதிரியை காப்பாற்றுவதற்காக சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது, நம்மளையே நம்ம காப்பாற்றுவதற்கான ஒரு அரசியல் சொல். எது? அன்பெனும் தம்மத்தால் துடைக்கலாம் வெறுப்பை. இது அதிகாரத்தையும் விடுதலையையும் ஒரு ஒப்பீட்டாய்வாக மறைமுகமாக செய்கிறது. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியாக்காரவங்க இவங்கெல்லாம் குற்றவாளிகள், ஏன்னா இவங்க பாதிக்கப்பட்டாங்க, அதனால் நிச்சயமாக பழி வாங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சமூக முத்திரை குத்துது பாருங்க, அதை மறுக்குது. நீதிக்காக போராடுவது பழி வாங்குதல் கிடையாது, ரைட்டுங்களா? அதே மாதிரி வலி என்பது வந்து நிரந்தரம் கிடையாது, அது விடுவிக்கக்கூடியது. உடலை என்ன உங்களால் வந்து அழிக்க முடியும், தோற்கடிக்க முடியும், ஆனால் நம்முடைய மனதை தோற்கடிக்க நம்ம அனுமதிக்க கூடாது. அப்போ அந்த அளவுக்கு தெளிவாகவும் மன வலிமையோடும் விழிப்புணர்வோடும் கூட நீங்கள் இருந்தாக வேண்டும். எதனால? அன்பெனும் தம்மத்தால். மீண்டும் சொல்கிறேன், அன்பு என்பது மன்னிப்பு கிடையாது, அன்பு என்பது அறம், அறம் என்பது நீதிக்கான போராட்டம். இதனுடைய மொழி வந்து பாருங்களேன், எந்த ஒரு அலங்காரம் இல்லை, பெருசாக ஒன்றும் புரியாத ஓமை உருவகம் அப்படிலாம் கிடையாது. புரிகிற ஒரு எளிமையான வார்த்தைகளால் இது அறிவுரை சொல்லலை, இது யார்கிட்டையும் புலம்பலை, போய் நெஞ்சு கெஞ்சி கேட்கல. டேய், நான் மனுஷன்டா, நான் மனுஷன், எனக்குரிய சுயமரியாதை வேணும், நான் போராடுவேன், அதுதான் அன்பு, அதுதான் சமூகத்தை நேசிப்பது அப்படின்றத ஒரு நெறி அறிவிப்பாக, அறநெறியாக சொல்லுது. இதுதான் தம்மம். சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த கவிதை ஒரு 3 அடுக்கில் இயங்குது. என்னன்னா, தனிப்பட்டவரோட நம்மளுடைய வழி, அடுத்து இதை சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ், உளவியல் பகுப்பாய்வு, மூன்றாவது இது ஒரு தத்துவார்த்தமான ஒரு தீர்வை சொல்லுது. அது என்னன்னா, அன்பெனும் தம்மத்தால் உன்னால் வெற்றி கொள்ள முடியும். அப்போ இது வந்து பழி வாங்கவும் சொல்லலை, யாரையும் மன்னிச்சு மறந்துரு அப்படின்னு ஒரு கண்ணத்தை கொடுத்தால் அடி கொடுத்தா இன்னொரு கணத்தை காமின்னு சொல்லலை. இது என்ன சொல்லுதுன்னா, வெறுப்புன்றது எதிரி நம்ம கிட்ட வசூலிக்கக்கூடிய ஒரு மன வாடகை. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அந்த ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அதை ரத்து செய்யறது தான் இந்த கவிதையோட அரசியல் அழகியல். ஓகே, மீண்டும் தொடர்வோம். ஜெய் பீம், பௌத்தம் வாழ்க.